திருக்குறள் சிந்தனை. பல வகையிலும் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே உயிர்க்கு சிறந்த துணையாகும். அதனால் ஒழுக்கத்தை உறுதியாக காக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தை உரிமையோடு போற்றி பாதுகாக்க வேண்டும். இடையில் எத்தகைய இடையூறு நேர்ந்தாலும் தளர்ந்து விடலாகாது. நல்ல வழிகளில் நெறிகளில் பழகி வரும் அளவிற்கே மனிதன் உயர்ந்த இனியவர்களாக அல்லல்கள் நீங்கி உயர்ந்து வருகிறான். உள்ளம் ஒழுக்கத்தில் பண்பட்டு வருகின்ற போதுதான் எல்லா மேன்மைகளும் தாமாக வந்து சேர்கின்றன. தீதுபடியாமல் நீதி வழியே நேர்மையாக வாழ்ந்து வருவதே நல் ஒழுக்கமாகும். நல்ல நடத்தைகள் படிந்து வர நலம்பல விளைகின்றன. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அரிச்சந்திரன் சத்தியத்தை போற்றி பாதுகாத்து வந்ததால் அவன் புகழ் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றது. ஆகவே ஒழுக்கத்தை உறுதியாக கைக்கொண்டவர்களே உயர்ந்தோர்களாக சான்றோர்களாக திகழ்வார்கள் என்று தெய்வப் புலவர் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை என்றார். நாளையும் சிந்திப்போம்.